வார்த்தைக்காக சிந்தித்திருப்போம். யாத்ராகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, தொடர்ந்து நம்ம போன வாரமும் இந்த வசனம் தான். ஆனால் அந்த வார்த்தையில் இது வித்தியாசமாக தேவனும் மனிதனும் ஒருவருக்கொருவர் வைத்திருக்கிற அன்பை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம், என்னிடத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை வசனங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஒரு தலைமுறை 2 தலைமுறை இல்லை, 1000 தலைமுறைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் 1 யோவான் 5வது அதிகாரம் 2வது வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றும் அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது, எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற கற்பனைகள், வசனங்கள், வார்த்தைகளை நம்ம கை கொள்ளும்போது அதை அப்படியே இவர் எப்பவும் சொல்கிறது தானே அப்படின்னு கேட்காதபடி, இன்னைக்கு புதுசாக ஆண்டவர் என்னோடு பேச இருக்கிறார். நான் வேலைக்கிழமை கேட்டதில்லை, முந்தி கேட்டதில்லை. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார் என்று ஆவல் உள்ளவர்களாய் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு செவியை கூர்மையாக்கி இருதயத்தை திடப்படுத்தி ஒரு மனமாய் இருந்து கர்த்தருடைய கற்பனைகளை வசனங்களை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. லேவியாகமம் புஸ்தகம் 19வது அதிகாரம் 18வது வசனம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் அன்பு கூறுவது போல பிறனில் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர், இது நமக்கு மனுஷனுக்கு, உலக மனுஷனுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் அவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எல்லார் மேலும் அன்பு கூறுகிறவராய் வந்தார். உலகத்துக்கே ரட்சிக்கிறவராய் வந்தார். உலக ரட்சகராய் வந்தார். அவருக்கு ஏற்ற தாழ்வு இல்லை. அதே போலத்தான் பழிக்கு பழி வாங்காமலும், ஏன்னா பிசாசு மனுஷர் மூலமாக நமக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டே இருப்பான். நாம் உலக பிரச்சனைகளை கவனிப்போமானால் நம்ம ஜெப ஜீவிதத்தை விட்டு விடுவோம், தேவ அன்பை மறந்து விடுவோம். பிசாசனுடைய தந்திரம் அதுதான். நாலா பக்கமும் இருந்து நமக்கு வேதனையும் சோதனையும் துன்பமும் தொல்லையும் மனிதர்களால், சகல மனுஷர்களால், சுற்றி இருக்கிற ஜனங்களால் வரும்போது நம்முடைய சிந்தனை சிதறடிக்கப்படும். அதுக்கு என்ன செய்யணும்? காது கேளாதவர்களைப் போல. சவுலும் அப்படித்தான். சவுலை குறித்து ஜனங்கள் எரிச்சல் பட்டார்கள். இவனா நம்மளை நேசிக்கிறா இரட்சகரன், இவனை நம்பியா அந்த ஆலயத்துக்கு போகணும், இவனை நம்பியா, இவனா நமக்கு தலைவன் அப்படின்னு சொல்லி சவுலுடைய தேசத்தில் சவுலை அற்பமாக எண்ணினார்கள், பேசினார்கள், ஒரு மாதிரி குற்றப்படுத்தினார்கள். சவுல் காது கேளாதவன் போல இருந்தான். உனக்கு எதிராக பேசினாலும் சிரிச்சுக்கிட்டு அப்படி போய்ப்பார். இந்த நாய் கொலைச்சி அதுக்கு வாய் வலிச்சு ஓஞ்சி இருக்கிறது போல ஆகிவிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல. நம்மை நாமே கெடுப்போமா? நம்ம ஒரு தவறு செய்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம்ல, அதே போல் நம்மை போல பிறரையும் நேசிக்க சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உபாகமம் புஸ்தகம் 7வது அதிகாரம், உபாகமம் புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், எப்படியும் இவன் இங்கே ஆசீர்வாதம் இருந்தால் நிறைய பேர் வந்திருப்பாங்களே, அந்த எண்ணத்தை இனி மாற்றிடுவோம். எனக்குள்ளும் நேற்று வரைக்கும் அப்படி இருந்து, ஆண்டவரே, சில சபைகள் பார்த்தா கூட்டம் அப்படி கூட்டம், மண்ணு போட்டால் மண்ணு உழாது. அங்கேருந்து ஆராதனை முடித்து வரணுன்னாலே சில மணி நேரம் காத்திருக்கணும்.
பிந்தி போனால் சீட்டு கிடைக்காது, சீட்டுக்கு அடிக்க பிடிக்கணும், அப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறத கவனிங்க. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. திரளான இடத்துல நிறைய பேர் கூடி ஆராதிக்கிற இடத்துல தான் ஆண்டவர் இருப்பார் என்கிற எண்ணத்தை மாற்றி என் நாமத்தினாலே 2-3 பேர்கள், அல்லேலூயா, ஆமாம், அந்த இடத்துல அவர் பிரசன்ன ஆயிடுவார். அதனால் இந்த 4 பேர் தான் 10 பேர் தான் இருக்கிறோம், இதுக்கு ஒரு கூட்டமா அப்படின்னு சொல்லி இராதபடி இங்கேயும் ஆண்டவர் இருக்கிறார். நிச்சயமாக இதை விசுவாசித்தால் தேவ மகிமையை காண முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன எவிடன்ஸ் சொல்கிறேன் பாருங்க. மார்த்தாண்டம் என்கிற ஊரில் இயேசு அழைக்கிறார். அந்த ஊழியம் பெரிய ஆள் ஊழியம், அதுக்கு அழைப்பு விட்டார்கள். அங்கே போனால் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. சேர் ஒரு 30-40 பேருக்கு ஆக சேர் போட்டிருக்கு. 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன சோர்வு. ஆண்டவரே, அறக்க பறக்க ஓடி வந்தோமே, இங்கே வந்து பார்த்தா ஒரு 40 பேர் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி லேசாக சிந்தனை பண்ணிட்டு அப்படி நிமிர்ந்து பார்க்குறேன். அந்த சேரில் எல்லாரும் ஆள் இருக்கிறது போல எனக்கு இருக்குது. அந்த 40 சேர்லையும் ஆளுக்கு இருக்குது. தூதர்கள், அதாவது தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை நிதானித்து தியானித்து காத்திருந்து அதை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்யும் போது மனுஷர் அல்ல தேவ தூதர்களே கேட்பார்களாம். அதுங்க அர்த்தம் அப்படிதான். திடீர்னு எனக்கு அப்புறம் நல்ல கண்ணை தொடச்சிட்டு பார்க்கும்போது தான் சேர் சும்மா இருந்த மாதிரி இருக்குது. திடீர்னு என் பார்வைக்கு நிறைய பேர் அந்த சேரில் நிரம்பி இருக்காங்க. எனக்கு தயவு செய்து பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்னார், என் நாமத்தினாலே 2+3 பேர் அந்த இடத்துல என்னை காண்பீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோமா? 8வது வசனம், கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், ஒன்று நம்மை என்ன நம்பிக்கை நமக்கு? தேவன் நம்மில் அன்பு கூர்ந்து சிலுவை சுமந்து பாடுகள் அனுபவித்து அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அந்த அன்பினாலும் பிதாக்களுக்கு தேவன் நம்முடைய முன்னோர்களுக்கு கொடுத்த ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய எண்ணத்திலே அவர் சொல்லியிருப்பார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த சொன்னதை நிறைவேற்றுவதிலும் அவர் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி, அவர் ஒரு காரியம் நமக்கு சொல்லிவிட்டால் அதை செய்து முடிப்பதிலே அவர் மிகுந்த அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் நிறைய நேரத்திலே தேவன் வாக்கு கொடுத்திருப்பார், நம்ம கூட அதை மறந்திருப்போம். ஆனால் அதை மனதில் மறவாமல் சிந்தையில் வைத்து அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உறங்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 9வது வசனம், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை, ஒரு விசை கூட, ஆகையால் கர்த்தர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் அது சொன்னதினாலும் முன்னோர்களுக்கு வாக்கு கொடுத்ததினாலும் அவர் அன்பு கூர்ந்து செய்வார் என்பதை நினைவில் வைத்து அவருடைய வார்த்தைகளை நம்ம கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது நிச்சயமாக்கப்பட்ட உறுதிமொழி, நிச்சயமாக்கப்பட்ட உடன்படிக்கை. மனுஷன் இன்னைக்கு சொல்லுவான், உனக்கு என்ன பிரச்சனை, கொஞ்சம் பணம் தேவை, சரி நாளைக்கு நான் தாரேன்னு சொல்லுவான். அடுத்த நாள் சொல்லுவான், கிடைக்கட்டு பார்ப்போங்க, அடுத்த நாள் அந்த நேரம் வரும்போது நான் தரணும்னு தான் நினச்சேன், எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லி மனுஷன் தட்டி கழிப்பான். கர்த்தர் உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் நமக்கு 100க்கு 100 கர்த்தரை நம்பலாம். பிரியமானவர்களை, தயவு செய்து புல் கேரண்டி கர்த்தரிடத்திலே நம்ம கொடுக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனம், உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் ஆடு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகலத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க.
ஒரு காரியம் ரெண்டு காரியம் இல்லை, எங்கள் விஷயத்தில் அப்படி பண்ணிக்கிட்டு வரார். நிச்சயமாக அவர் பச்சை பாதம் பார்க்காத தேவன். கொஞ்சம் நம்முடைய கஷ்டத்தை நினைக்காதபடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய், கர்த்தருக்கு கனத்தை கொடுக்கிறவர்களாய், முதலாவது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம பிரியப்படும் போது கர்த்தர் சகலத்தையும் அனைத்தையும் நம்ம ஒரு மனுஷனுக்கு ஒரு குடும்பத்துக்கு அந்த தேவை என்னவென்றோ அவ்வளவும் அவர் செய்து முடிப்பார். 14 போட்டுட்டு 15 போடுங்க. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடு இருப்பதில்லை. இன்னைக்கு ஒரு சர்வே சொல்லுது, கற்பத்தின் கனி தடை செய்வதற்கு இப்போ உள்ள நாகரீக கலாச்சாரத்திலும் உணவு பழக்க வழக்கத்தினாலும் நிறைய பேருக்கு கற்பம் கலைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. தரிக்கிறது கஷ்டம், அது கடைசியாக முழுசாக வர்றது ரொம்ப அரிதுன்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ அவருடைய நியாய பிரமாணத்துக்கெல்லாம் கீழ்ப்படிந்து அவருடைய ஆராதனை அசட்டை செய்யாதபடி, அங்கே போனேன் இங்கே போனேன், விருந்து வீட்டுக்கு போனேன், மாமியார் வீட்டுக்கு போனேன், மச்சான் வீட்டுக்கு போனேன்னு சொல்லாமல், அவர் நடத்துகிற அவர் சபை, ஒரு சபையில் இருக்கிறோம், அதில் நடக்குது, அதுக்கு நீ முன்னுரிமை கொடுத்து அந்த வசனத்தை அப்படி கை கொள்வாயானால் அந்த 13:9 சொன்னது போலையும் இதில் சொன்னது போலையும் நம்முடைய தலைமுறைகளை அவர் காப்பார். நிறைய விஷயம் நமக்கு தெரியாததெல்லாம் அவருக்கு தெரியும். இதெல்லாம் நான் பின்னால் சொல்கிறேன். அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்முடைய கண்கள் காணணும். ஏன் இப்படி என் வாழ்க்கையில் ஒரு தடை வந்தது, ஏன் திருமண தடை இருக்கிறது, ஏன் ஒரு கற்பம் வந்து அது போச்சு, ஏன் இப்படி நடக்குது என்கிறதை நம்ம ஆவிக்குள்ள கண்ணோட்டமாக பார்த்தா தான் நமக்கு வெளியரங்கமாக தெரியும். அதைத்தான் சொல்லுகிறது, நீ ஆவியினுடைய பிரசன்னத்திலே பரிசுத்த ஆவியின் பூரணத்தை நீ தாமதம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது உனக்கு அறிவிக்கப்படும், விளங்கப்படும். மறைப்பொருளை அவருக்கு பிரியமானவர்களை ஓப்பனாக சொல்வார். பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதை நம்ம பெற்றுட்டோம்னா நம்ம அதிலிருந்து ஓகோ அப்போ நம்ம செய்கிறது தவறு எங்கிறது வந்துடும். தெரியாமலே நிறைய பேருக்கு அது கடந்து போகும். கதை இப்படி இருக்கும். ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்க, உலக பிரகாரமாக விருந்தோடு பிசாசு கூப்பிடுவான், போய் சும்மா தானே, நாளைக்கு லீவு தானே, இப்படி போயிட்டு வாங்க. அப்போ நம்முடைய ஈர்ப்பு தன்மை, நமக்குள்ளே இருக்கிற சிந்தனை அப்படி தான் இருக்கும். அன்னைக்கு தான் அவர் நினச்சிருப்பார் இந்த குடும்பத்தை இப்படி நம்ம ஆசீர்வதிக்கணும்னு. அன்னைக்கே பார்த்துங்க வந்து பார்த்தா பார்ட்டி மிஸ்ஸிங் ஆகிருக்கும். தூதன் சொல்லுவான், நீங்கள் சொன்ன ஆசீர்வாதம் கொண்டு போனேன், பார்ட்டி அங்கே இல்லை. உண்மையிலே இது நேச்சர். நீ நினையாத வேளையிலே உனக்கு அற்புதம் செய்கிறவர், நீ எதிர்பார்க்காத காரியத்தில். அதான் சொல்லுது, எப்போதும் நம்ம என்ன செய்யணும், அவருக்கு தான் காத்திருக்கணும். அதான் அந்த கிருபாசனம் சபையில் சொன்னேன். நான் 6:45 போயிட்டேன் 7:30 மணி சர்வீஸுக்கு. 9 மணி வரைக்கும் வந்துட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? அவர் நமக்காக காத்திருக்க வைக்கக்கூடாது, அவருக்காக நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சில தடைகள் அப்படி, அவருக்கு ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் கூட சொல்லலாம். இனி அந்த ஆசீர்வாதத்தை நம்ம திரும்ப கொள்ளலாம், நம்ம பல வருஷம் காத்திருக்க வேண்டியது வரும். நமக்கு என்ன, நமக்கு கொஞ்சம் அந்த 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 பிசாசு செய்கிற தந்திரத்தினால நம்முடைய நன்மையை நம்ம இழக்கிறோம் என்பது நமக்கு இந்த கண்கள் திறக்கப்படலை. எல்லாம் செய்கிறோம், எல்லாம் வாரோம், ரைட்டு, நம்ம நல்லா தான் இருக்கிறோம், பரிசுத்தமாக தான் இருக்கிறோம். நிறைய விஷயம் தெரிந்து கொள்ளணும். சூட்சமம் பிசாசு செய்கிற தந்திரத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்துருவோம், ஈர்க்கப்படுவோம், அதன்படி செய்வோம். அசால்ட்டாட்டு சும்மா தானே 3 நாள் போயிட்டு வந்துடும். இங்கே பெரிய நஷ்டம் அதனால் வருது. தயவு செய்து அப்படி தான் ஆண்டவர் என் மனசில் உணர்த்துறார். 15வது வசனம் 7:15 சொல்லுது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்கள் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேல். உண்மையிலே நான் ஒரு உள்ளதை சொல்கிறேன். எனக்கெல்லாம் நான் அந்த ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு. இந்த 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்த வியாதி எனக்கு இப்போ இருக்குன்னா நான் செத்தே போயிருப்பேன். அவ்வளவு வியாதி எனக்குள்ளே இருந்து. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார்.
இதுக்கு நான் எத்தனை மெடிசன் எடுத்திருக்கேன்னு நினைப்பீங்க. உடம்பெல்லாம் வியாதிங்க, அவ்வளோ வியாதி இருந்து 20 வருஷம். ஒரு மனுஷன் வர வர பலவீனப்படுவான். நான் என்னை மெச்சிக்கொள்ளுன்னு சொல்கிறாரு நினைக்காதீங்க, நடைமுறையை சொல்லுகிறேன். அதே போல் தான் எல்லாருக்கும் கொடிய ரோகங்கள் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை நம்மை பகைக்கிறவங்க மேலே அதை போடுவார் அப்படின்னு அவர் சொல்கிறார். தயவு செய்து செய்வார். சொன்னதை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனம். சங்கீதம் 18:1 முதப்படுமா? ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அவன் ஒரு ராஜாங்க, தாவீது ஒரு ராஜா. இஸ்ரவேல் சமஸ்துவத்துக்கு பெரிய தேசத்துக்கே அவன் ராஜாவாக இருக்கிறான். பழையது அவன் மறக்கவில்லை. அவன் எப்படி இருந்து இந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டான் என்பதை சொல்லி அவன் சிந்தையில் அதை மறக்கவில்லை. நிறைய பேர் அதை மறந்துடுவோம். நம்ம எந்த நிலையில் இருந்து நம்ம இது நாள் வரைக்கும் நம்மளை பாதுகாத்து வருகிறார் என்கிற சூழ்நிலையை மறந்ததுனால தான் இன்னொரு உறவை தேடி கல்யாண வீடு, சடங்கு வீடு, மச்சான் வீடு, மாமா வீடுன்னு நமக்கு தேட தோகிறது. தாவீது சிங்காசனம், அரியணை எல்லாமே அவனுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிய காத்திருக்கிறது. பெரிய இராணுவம், பொக்கிஷம் எல்லாம் எதுனாலும் அவன் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவன் சொல்லுகிறான், என் பலனாகிய கர்த்தாவே, எனக்கு எல்லாமும் இருக்கிற என்னுடைய பலன் உம்மால தான், நீர் தான் என் பலன். எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துறான் பாருங்க. 2வது வசனம், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் அடைக்கலம் போகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். நிறைய பேர் இதை சொன்னால் ராஜாவுக்கு அப்போ ஒன்றுமே இல்லை போலுக்கு, எல்லாமே தேவன் கொடுத்தாருன்னு சொல்லுதான். நிறைய பேர் சொல்லும் இல்லையா, நான் முன்னால் அப்படி இருந்தேன், நான் முன்னால் சூடடிக்க போனேன், விழ போனேன், அதெல்லாம் இவ்வளவு தானே, இவர் இப்படித்தானே? அப்படி அல்லங்க. அது தேவனை கனப்படுத்துறது. ராஜாவாக இருந்தும் அவனுடைய ஸ்டேட்டஸை விட்டு கொடுத்தா ஜனங்கள் மதிக்க மாட்டார்கள் என்பதெல்லாம் அவனுக்கு தெரியும். தெரிந்தாலும் சிங்காசனத்தின் உச்சத்திலே இருந்தாலும் கர்த்தர் தான் என் கண்மலை, என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் என் அடைக்கலமும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பு என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். பகிரங்கமாக அறிக்கை செய்கிறான். எந்த இடத்துல எந்த மேன்மையில் இருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தரை உன்னை தாழ்த்தி உனக்குள் அவரை உயர்த்தும் போது அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசு அங்கே இடைப்பட முடியாது. உன்னுடைய மனக்கண்கள், ஆவிக்குரிய கண்களை கெடுக்கிறது, நீ எழும்ப முடியாதபடி தடை செய்கிறது பிசாசு தான். துரு ஆலோசனை, மனசில் தோன்றதெல்லாம் நம்ம செய்ய நினைப்போம். அது தவறு. பிரியமானவர்களை யோசிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். சிட்சைனா என்னங்க? நமக்கு சிட்சைன்னு சொன்னால் கர்த்தர் ஒரு தொட்டாலே நமக்கு அவர் அடிக்கிறது நமக்கு இடியாக இறங்கும். கர்த்தர் ஒருவனை சின்ன தொடுதலாம் அப்படி இருக்கும். அவருடைய கை அவ்வளவு பெலன். வானமும் பூமியும் கொள்ளா இடம். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபீடம். அவ்வளவுக்கு அகலமும் நீளமும் உயரமாக இருக்கிறவர். லேசாக ஒரு தொட்டாலே நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் அவர் சிட்சிக்கிறார், நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிறார். ஏன்னு சொன்னால், நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மை குறித்து எந்த மனுஷனும் குற்றப்படுத்தக்கூடாது என்பது தான் அவருடைய அனாதி விருப்பம். தயவு செய்து பிரியமானவர்களே, நமக்கு பிள்ளை 4 பிள்ளை இருக்குன்னு வச்சுடும். 4 பிள்ளைகளும் நம்ம ஏதாவது சொன்னால் நமக்கு மனசு ஆறும். உன் 4 பிள்ளைகளில் 2 பிள்ளை எந்த பிள்ளையாக இருக்கட்டும், அடுத்த ஆள் உன் முன்ன வச்சு திட்டுனா உனக்கு எப்படி வலிக்கும்? அப்போ அந்த பிள்ளை குறையில்லாமல் இருந்தால் அடுத்த ஆள் திட்டுவதற்கு வாய்ப்பு இருக்காது. நான் சொல்கிறது உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? ஏன் சிட்சிக்கிறார்?
தகப்பன் சிச்சியாத பிள்ளைகள் உண்டோ? வேதம் சொல்லுகிறது. நான் உன்னை சிச்சிப்பேன், அடுத்த ஆள் சிச்சிக்க விட மாட்டார். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவருடைய பிள்ளைகளாய் பிறந்திருக்கிற நாம் பிறரிடத்திலே குற்றம் சாட்டாதபடி, அல்லேலூயா, தயவு செய்து அந்த எண்ணத்தில் தான் கர்த்தர் நம்மை சிச்சிக்கிறார். 11வது வசனம், என் மகனே, நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் நம்மை சிச்சிக்கும் போது நமக்கு வருத்தம், எல்லாத்துக்கும் வருத்தமாக தான் இருக்கும். நம்முடைய லைஃப்பு என்ன செய்யணும்? எப்பவும் சமாதானமாக இருக்கணும். வலி, நோவு, பிரச்சனை, போராட்டம், துன்பம், கஷ்டம், நஷ்டம், இழப்பு, கசப்பு ஒன்றுமே வரக்கூடாது. மனசை எல்லாரும் ஆசைப்படுறது அதுதான். இதில் ஒன்று குறைவுப்படும் போது நமக்கு கொஞ்சம் வருத்தம். என்ன ஆண்டவரே, நான் என்ன கஷ்டப்படுறேன். உண்மை தானே? நமக்கு ஒரு சின்ன பல்வலி, ஒரு சூத்தத்தின்னு ஒரு கூச்சம் வந்தாலே நம்மளை என்ன செய்ய முடியாது, நம்ம டோட்டலி அப்செட். ஆனால் இதை விட பெரிய காரியத்தில் தீங்கு உனக்கு வராதபடி சின்ன சின்ன சிச்சையை கொடுத்து உன்னை பொன்னையும் வெள்ளியும் புடமிடுகிறது போல உன்னை தேற்றுவார். பிசாசு மேற்கொண்டு அவன் உன்னை தொட முடியாது. ஆண்டவர் அடிக்கிறது அன்பான அடி. ஒரு பிள்ளைய ஒரு தாய் அடிக்கிறான்னா நோக அடிக்க மாட்டா, தெரியுமா? அடித்தா வாங்கி அடித்தது போல இருக்கும், ஆனால் அது வலிக்காது. ஈக்களை எடுத்து முட்டுக்களை தான் அடிப்பாங்க. பிசாசு அடித்தா வருமத்தில் குத்துவான், தெரியுமா? ஒரு எதிராளி உன்னை அடிக்கிறதுக்கும் உன் தாய் தகப்பன் உன்னை அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. நீ உன்னை நேசிக்கிற தாய்கிட்ட தகப்பன்ட்ட நீ அடி வாங்கிறது உனக்கு கஷ்டமாக இருந்தால், நீ வெளியே போய் அடி வாங்கிறது உன் லைஃபே கொன்றும், உன்னைய சாகடிச்சிரும். அந்த சாகடிப்புக்கு நீ ஆளாயிடக்கூடாதுன்னு தான் கர்த்தர் உன்னை தகப்பனை போல சிச்சிக்கிறார். நம்ம அறியாமல் செய்த தவறை நமக்கு உணர்த்தி நம்ம சிச்சை வரும்போது நீ யோசனை பண்ணிப்பாரு, செபத்தை கூட்டிப்பாரு, ஆண்டவர் காரியத்தை கண்டிப்பாக விளக்குவார். நான் அப்படி தான் நான் தேறி இருக்கிறேன். ஒரு பிரச்சனை வரும்னு ஏன் இந்த பிரச்சனை வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவர் வசனத்தின் மூலம் தெளிவாக சொல்லுவார். தயவு செய்து பிரியமா, இப்படியெல்லாம் நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்முடைய ஐக்கியத்தை வளர்ப்போம் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் நம்ம நஷ்டப்பட மாட்டோம், கஷ்டப்பட மாட்டோம், துயரப்பட மாட்டோம். சத்துரு நம்ம மேலே எதுவுமே வைக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு நான் அதை 2வது சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனம், என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனை. முதலாவது தானியேல் அவனுடைய ஜெபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கண்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 4வது அதிகாரத்தில் இருந்து 19 வரைக்கும் அவனுடைய ஜெபம் அப்படித்தான் இருக்கும். தன்னை தாழ்த்த முதலாவது கர்த்தரை உயர்த்துறான். ஆண்டவரே, கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற தேவனை என்று சொல்லி, அடுத்து அவனுடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. 5வது வசனம், நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். நம்ம எத்தனை பேர் இப்படி சொல்லியிருப்போம்? உங்கள் இருதயத்தை தொட்டு சொல்லுங்க. என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நமக்கு அந்த நினைப்பு வருதா? வரவே வராது. அவன் சொல்கிறான், நாங்கள்னா என் சனங்களோ உம்முடைய பிள்ளைகளோன்னு அவன் வேறு பிரித்து சொல்லலை, டோட்டலியாக சொல்கிறான். ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு பயப்படும், நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். அதனால் சில கஷ்டங்கள். நேற்று வரை நான் அப்படி தான் புலம்பினேன். ஆண்டவரே, நான் இதோட நல்ல ஒரு ஆசீர்வாதம், என் சபையில் ஒரு அற்புதம் அதிசயம் ஸ்பாட்டில் நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் சரியில்லை. நான் இப்போ அப்படி தான், அதாவது நம்ம முன்னேறணும். இப்போ வரக்கூடிய ஒரு விசுவாச பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த கால் வலி சுகமாகணும், ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு பலகீனம், ஒரு பிசாசுன்னா அது வெளிப்படணும். அப்படிலாம் வெளிப்பட்டு ஒரு காலத்தில். அப்போ நான் எங்கே தவறி இருக்கிறேன் கேட்டு பாருங்க. நீங்கள் அது உண்மையிலே உன் மேலே குற்றம் இல்லாட்டாலும் நீ உன்னை தாழ்த்துறது, தன்னை தாழ்த்துகிறவன் வாழ்வடைவான். அல்லேலூயா.
தானியேல் அப்படியெல்லாம் தாழ்த்தினதுனால தான் அவன் ஜெபம் முடிவதற்கு முன்னாலே பரத்தில் இருந்து அவனுக்கு பதில் வந்தது. அவன் எப்படி சன்னையும் சேர்த்து தாழ்த்தினான். எனக்கு அன்பானவர்களை, தயவு செய்து நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு வசனம், நான் எழுதி கொடுக்காத வசனத்தை போட முடிஞ்சா போடுமா? ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனம். அந்த வசனத்தை கர்த்தர் என் நினைவிலே வைக்கிறதுனால சொல்லுகிறேன். நாங்கள் துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணின்னு இவன் தாழ்த்துகிறது போல இது ஏன் தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி இதனுடைய விளக்கம் ஓசியா 5:15 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் சாணத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள், காண மாட்டார்கள். அல்லேலூயா. நம்முடைய குற்றங்களை உணர்ந்து அவர் முகத்தை தேடும் மட்டும் அவர் இந்த நம்ம ஸ்தானத்தை விட்டு அவர் எழும்பி போயிடுவார். ஒரு நாள் பார்ப்பார், 2 நாள் பார்ப்பார், 1 மாதம் பார்ப்பார். இது திருந்தாது. சொன்னதே நம்முடைய ஜெபத்தில் மாற்றமே இருக்காது. சிலவருக்கு மாற்றமே ஜெபத்தில் மாற்றம் இருக்காது. எனக்கு அன்பானவர்களே, இனி பாருங்க, இதே போல தேவனிடத்தில் அன்பு வைத்த ஒரு மனுஷன், சீசர்களில் ஒரு மனுஷனை நான் சொல்கிறேன். 12 சீசர்களை கர்த்தர் அழைத்தார். பிரியமானவர்களை புரிந்து கொள், நம்மளையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். 12 சீசர்களை அழைத்தார். அதில் ஒரே ஒரு சீசனுக்குத்தான் முதல் உரிமை. அது என்னன்னு பார்ப்போமா? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனை, கவனிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். 12 சீசன்களை ஏன் அவர் யோவானை மாத்திரம் குறிப்பிட்டு சொன்னார்? 12 பேரும் சீசர்கள் தான். ஆனால் அவருக்கு பிரியமான சீசன் ஒருவன் அந்த இடத்துல இருந்திருக்கான். பாருங்க, தன்னுடைய தாயை விட்டு அவர் பிரிகிற காலம், உலக பிரகாரம் மரியாளை விட்டு தேவன் பரத்துக்கு போகக்கூடிய காலம். அப்போ அந்த மரியாளுக்கு ஒரு துணை வேண்டும்னா 12 சீசர்களிலும் குறிப்பிட்ட ஒரு சீசனை பார்த்து தான் சொன்னார்.